கோகு மற்றும் ஃப்ரீஸா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இல்லையா? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சத்தியமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா, கோகுவோட பிளானட் அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரையும் அழிச்சது ஃப்ரீஸா தான். அதே மேல் கோகுக்கு அவர் மேல ஃப்ரெண்ட்ஷிப் வர சுத்தமா வாய்ப்பே இல்ல. அப்போ ஏன்டா கோகு டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு ஃப்ரீஸாவ கூப்பிட்டாருன்னு கேட்கலாம். அது வந்து ஒரு ஆள் பற்றாக்குறையில ஃப்ரீஸாவோட பவர பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கோகு அளவுக்கு ஃப்ரீஸாவுக்கு பவர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் கோகு ஃப்ரீஸாவ கூப்பிட்டாரு. சரி அப்ப எதுக்கு கோகு ஃப்ரீஸா 2 தடவ காப்பாத்துனாரு அவுட்டா? கோகு ஃப்ரீஸா 2 தடவ காப்பாத்துனாருன்றது உண்மதான். ஆனா, ஃப்ரீஸாவுக்கு அது கோகு மேல ஒரு நம்பிக்கை அவ்வளதான். ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நம்பிக்கை நம்ம தோத்தா கோகு பார்த்துக்குருவாரு அப்படின்ற நம்பிக்கை. கொஞ்சம் இத கேளுங்க. இதுக்கு போய் வருத்தப்படக்கூடாது. இப்படித்தான் இருக்கும். யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு நீ சண்டை போட்டிருக்க. இப்படியெல்லாம் சண்டை போட்டா உடம்பு கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். சீக்கிரமா சரியாயிடு. போட்டியில யாரையாவது ஏனா கூட போட்டு தள்ளிட்டேன்னா என் இடத்துல நீதான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்.